அன்பான வணக்கங்கள். டிடி தமிழ், புதிய எண்ணங்கள், புதிய வண்ணங்கள். வழிகாட்டி நிகழ்ச்சியில் மக்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மத்திய அரசின் பயன் தரக்கூடிய முக்கியமான திட்டங்களை பற்றி தான் கலந்துரையாட போகிறோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு பி.கே. வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மக்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய மத்திய அரசினுடைய திட்டங்கள் ஏராளமானது இருக்கு. அதுல நாம குறிப்பாக ஒரு சில திட்டங்களை இன்னைக்கு கலந்துரையாடுறதா இருக்கும். அதுல தொடக்கத்துல பார்க்க போனோம் அப்படின்னா, விக்சித் பாரத் ரோஸ்கார் மற்றும் அஜீவிகா மிஷன் அப்படின்னா என்ன சார்? இது எந்த ஆண்டு எந்த ஆட்சியில முதல்ல தொடங்கப்பட்டது? அதனுடைய தற்போதைய நிலை என்ன? இப்போ ரொம்ப ஷார்ட்டா ஜி ராம்ஜி அப்படின்ற திட்டத்தின் பெயர் மோடிஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னாடி 2005ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இது தொடங்கப்பட்டது. அது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்ன்றது ஒரு திட்டம். இது சட்டம் கிடையாது. திட்டம் வேற, சட்டம் வேற. அவங்க அந்த திட்டம்ன்றது எப்போ வேணால் போயிடலாம், எப்போ வேணால் அதுக்கு ஒரு கவர்மெண்ட் வரலாம், இது நல்லா திட்டம், நாங்கள் இதுக்கு திட்டத்தை எடுத்துகிட்டு வேறு திட்டத்தை கொடுக்குறோன்னு கூட சொல்லலாம். சட்டங்கிறது, ஆனால் சட்டன்றது நிரந்தரம். நாளைக்கு மோடிஜி இருக்கிறாங்க, இல்லை வேறு யாரோ ஆட்சிக்கு வராங்க, இல்லை வேறு யார் வந்தாலும் இந்த திட்டம் பாராளுமன்றத்தில் 2 அவையிலும் நிறைவேறி இன்னைக்கு ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று சட்டம் ஆயிடுச்சு. அப்போ சட்டமானால் அதில் என்ன? கம்பல்சரியாக கிராமத்தில் இருக்கவங்களுக்கு 125 நாள் வேலை நிச்சயம். இப்பொழுது இதை மாற்றணுன்ற வேலையெல்லாம் கிடையாது. இது ரொம்ப பெருசாக இருக்குது. திட்டத்தினுடைய பெயர் அது ஷார்ட்டாக ஜி ராம்ஜின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, 20 வருடங்களுக்கு முன்னாடி கிராமப்புற ஊராட்சி மன்றங்களில் கிராமப்புறங்களை வளர்க்க வேண்டும், கிராமப்புறங்களில் அதிகாரம் அளிக்க வேண்டும், கிராமப்புறங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர வேணுன்றதுக்காக 20 வருடங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்த அந்த திட்டத்தை இப்பொழுது வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047 விக்சித் பாரத், நம்மளுடைய இலக்குனது 2047 வல்லரசு ஆகிறதா நம்மளுடைய இலக்கு, மோடிஜி அவர்கள் இலக்கு. விக்சித் பாரத்தை நோக்கி நம்ம நகர்றப்ப அந்த விக்சித் பாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த திட்டத்தின் பெயரை மாற்றிருக்காங்க. அவ்வளோதான் தவிர இதில் எதுவுமே எனக்கு புரியல. இந்த ரோஜ்கார் அண்டு அஜீவிகா மிஷன்றது இதில் என்ன? இது ரொம்ப பெருசாக இருக்குது, ஜி ராம்ஜின்னு சொல்கிறாங்க அப்படின்றது இது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு மற்றவர்கள்லாம் வைக்கிறாங்க தவிர இதில் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ரொம்ப தொலைநோக்கு திட்டத்துடன் கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதிகாரம் அளிக்கணும். திட்டத்தோட பயனை என்ன பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 125 நாளுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டா அவங்க எதுக்கு நகரத்துக்கு வராங்க? ரொம்ப சரி சார். ஏன்னா அப்போ நகரமயமாக்கல் கம்மி பண்ணணும். ஏன்னா நகரமயமாக்கல என்ன பெரிய பிரச்சனைனா, மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கு. மக்கள் ரொம்ப சின்ன சின்ன இடங்கள் வாழ வேண்டிய கட்டாயி தள்ளப்படுறாங்க. போக்குவரத்து நெரிசல் ஆகுது. இப்போ டெல்லியெலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களே சொல்லி புகை மண்டலமாக சூழ்ந்துருக்கு. ஏன்னா நெருக்கமான மக்கள் இருக்கிறதுனால இடம்பெயர்றதை தவிர்ப்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இடம்பெயராமல் நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுக்கான வருமானத்தை மத்திய அரசு ஜி ராம் திட்டம் மூலம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த திட்டத்தினுடைய வரைவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுறார். அதாவது ஜி ராம்ஜி திட்டம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தான் அதுக்கு பேர். அதுலேருந்து 25 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 125 நாளுக்கு உறுதியளிக்கப்பட்ட சட்டம். திட்டம் இல்லை, உறுதியளிக்கப்பட்ட திட்டம் கிடையாது, இது சட்டம். சட்டம்னா கன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்றதான் இது பதிவு. சிறப்பு சார். இப்போ அப்படி பார்க்க போகும்போது பழைய திட்டத்திற்கும் இந்த புதிய திட்டத்துக்கும் என்ன முக்கியமான வித்தியாசங்களை நம்ம பார்க்குறோம்? அதில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பழைய திட்டம் நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன், வெறும் 100 நாள் தான் வேலை வாய்ப்பு. புதிய திட்டத்தில் 125 நாள் வேலை கொடுக்குறாங்க. புதிய திட்டத்தில் சம்பளம் வெறும் 319 ரூபா தான் சம்பளம். புதிய திட்டத்தில் 336 ரூபா சம்பளம். பழைய திட்டத்தில் அதிகபட்சம் உங்களுக்கு 30லேருந்து 35 நாட்களுக்கு உள்ள தான் சம்பளம் வரும். இந்த புதிய திட்டத்தில் 7 நாள், அதிகபட்சம் 15 நாளில் உங்கள் அக்கௌண்ட்டில் சம்பளம் கிரெடிட் ஆகிடும். பழைய திட்டத்தில் பயோமெட்ரிக் கிடையாது, இந்த திட்டத்தில் பயோமெட்ரிக் இருக்குது. பழைய திட்டத்தில் எப்படின்னா, ஒரு 10 பேர் கூடி நின்றுட்டு சும்மா ஒரு கம்மாயை நாங்கள் சீர்படுத்துகிறோம்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் 100 பேர் வேலை செஞ்ச மாதிரி அந்த ஃபோட்டோவை கொண்டு பதிவு பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஏஐ தொழில்நுட்பம் மூலம், ஜிபிஎஸ் மூலம் கண்காணிக்கப்படுவாங்க. இப்போ ஒரு திட்டத்தின் பலன் என்ன? ஒரு கிராமத்தில் திட்டத்தை செயல்படுத்தணும்னா கிராமத்தினுடைய அடிப்படை தேவைகளை அந்த கிராம மக்களே செய்வதற்கான திட்டம் தான் ஜி ராம்ஜி திட்டம்.
ஏன்னா அந்த கிராமத்தில் என்ன இப்போ ஒரு கம்மாயை நோண்டணும், ஒரு கம்மாயை வந்து ஆழப்படுத்தி அதிகமான நீர்நிலையை உருவாக்கிக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும்னா அதுக்கு எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஒரு டெண்டர் ஒன்றும், அதற்கான ஆட்களை சேரணும், அதுக்கான டெண்டருக்கான பணத்தை செலுத்தணும். அதில் 10 பேர் டெண்டரில் கலந்துப்பாங்க. அதில் யார் டெண்டர் வந்து கம்மியாக கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டெண்டர் கொடுத்தா அந்த குளம் வெட்டப்படும். இப்படி தானே ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ ஜீராம் திட்டத்தின் மூலம் என்னது, இந்த இடத்துல இவ்வளோ அகலத்தில் இவ்வளோ ஆழத்தில் ஒரு குளம் வெட்டப்படணும், இத்தனை நாள் வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் நாங்கள் தரோம், வாங்க 100 பேராக எத்தனை பேர் வந்து வேலை செய்யுங்க, உங்களுக்கான பணியை கொடுனா அவர்களுக்கான வேலையை அவர்களுக்கு எதிர்காலத்தில் அந்த குளம் வந்து யூஸ் ஆகுன்ற மெயின் செட்டப்பில்ப்போ அவங்க வேலை செய்கிறப்ப எப்படி வேலை செய்வாங்க, தீர்க்கமாக வேலை செய்வாங்க. கண்டிப்பாக. ஏன்னா அதை பயன்படுத்த போகிறவர் யார், அவங்க தான் பயன்படுத்த போகிறாங்க. நாளைக்கு அந்த வேலையை தப்பாக பண்ணாலும் பாதிப்பு அவங்களுக்கு தான். அப்போ ரொம்ப அர்ப்பன் டெடிக்கேஷனாக அந்த வேலையை செய்வாங்க. நாளைக்கு நம்ம தண்ணி கரெக்டாக இருக்கணும், இதில் கரெக்டாக இது பண்ணாத ஏதோ செஞ்சுட்டோம் முடிச்சிட்டோன்னு சொல்லி போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரது தான் மோடிஜி அவர்களினுடைய தொலைநோக்கு திட்டமாக இருந்துச்சு. வளர்ந்த பாரதத்தை நோக்கி நகரணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு. பழசில் என்ன பிரச்சனைனா, முன்னாடி வந்து 90-10, அதாவது 90% மத்திய அரசு இந்த ஜீராம் திட்டத்துக்கான பங்களிப்பு கொடுக்கும், 10% தான் மாநில அரசு கொடுக்கும். 10% வாங்கி அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்னென்னு பண்ணுறது அந்த 10%. ஆனால் இப்போ எப்படி மாற்றிட்டாங்கன்னா, எல்லா திட்டங்கள் மாதிரி மத்திய அரசினுடைய பங்கு 60% பங்கு, மாநில அரசினுடைய பங்கு 40%. இப்போ வடகிழக்கு மாநிலங்கள், யூனியன் பிரதேசத்தில் மத்திய அரசின் பங்கு 90%, மாநில அரசினுடைய பங்கு 10%. அங்கே மட்டும் ஏன்னா யூனியன் டெரிட்டரிக்கெலாம் மத்திய அரசு தான் ஃபண்டு கொடுக்குது, சிறப்பு நிதியை வைத்து தான் யூனியன் டெரிட்டரி நடைபெறதுனால அங்கே மட்டும் அது கிடையாது. சரி, இதை கூட சொல்கிறாங்க, போன வாட்டி மத்திய அரசே 90% கொடுத்தது, நாங்கள் 10% தான் கொடுத்தோம், இப்போ மாநில அரசு 60% கொடுக்க சொல்கிறாங்க, நாங்கள் மத்திய அரசு வந்து 40%, மாநில அரசு வந்து 40% கொடுக்க சொல்கிறாங்க, மத்திய அரசு 60% தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கூட ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நிறைய பேர் பேசுகிறாங்க. இதில் என்ன பிரமாதமான ஒரு விஷயம்னா, எந்த ஒரு திட்டத்திற்கும் மாநில அரசு பங்கு இருந்ததுன்னா அந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் செவ்வனே நடக்கும். ஒரு திட்டத்தை ஏன் மாற்றி அமைக்கிறாங்கன்னா, அந்த திட்டத்தின் செயல்பாடுகள் எல்லாம் கரெக்டாக நடக்குதா, அதற்கான நிதி அவர்களுக்கு கரெக்டாக போகுதா, அந்த நேரடியாக அவங்க அக்கௌண்ட்டில் சென்றடைகிற மாதிரி தான். அப்போ கிடையாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒருத்தர்கிட்ட போவோம், அவர் வந்து மொத்தமாக கேஷ் ஆக்கி கொடுப்பார். இப்போ பயோமெட்ரிக் அக்கௌண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். உங்கள் அக்கௌண்ட் பண்ணிட்டு இந்த டைமில் நாங்கள் கையை வந்து பயோமெட்ரிக்கில் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, இந்த வேலைகள் செஞ்சு கன்ஃபர்மேஷன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் கரெக்டாக விடும். வேலை இல்லைனாலும் அதற்கான இழப்பீடு பணமும் உங்களுக்கு வரும். லேட் ஆகுது பணம், இப்போ நான் சொன்ன பாருங்க, 7 நாள்லேருந்து 15 நாள் தான் வரும். லேட் ஆகுதுன்னா அந்த லேட்டானதுக்கான சார்ஜஸும் புது திட்டத்தில் கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டி மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. மத்திய அரசினுடைய ஒவ்வொருடைய பணமும் யாருடைய பணம், மக்களுடைய வரி பணம் தானே. மாநில அரசினுடைய 40% பணம் யார் பணம், மக்களுடைய வரி பணம் தானே. மத்திய அரசுக்கும் மாநில அரசும் கொடுக்குற எல்லா பணமும் நம்ம பணம் தான். அப்போ நம்ம கொடுக்குற பணத்துக்கான அவுட்டை கரெக்டாக அந்த செயல்பாடுகள் செயல்படுகிறதா அப்படின்னு கண்காணிக்கிறதும் மத்திய அரசினுடைய பங்கு. இப்போ மாநில அரசும் அந்த கண்காணிப்புகள் உள்ளே கொண்டு வராங்க. அதுக்கு தான் அந்த 60-40. சிறப்பு சார். இப்போது நீங்கள் இதில் வந்து இருக்கக்கூடிய நிறைய பலன்களை சொன்னீங்க. இன்ஃபேக்ட் வந்து அதுக்கான பணம் வரக்கூடிய அந்த கால அவகாசம் தாண்டி போச்சுன்னா அதுக்கான ஒரு கூடுதல் பணமும் வர்ற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்படி பார்க்க போகும்போது நடப்பு ஆண்டில் வந்து இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு வந்து எந்த அளவுக்கு நடந்திருக்கு? 2014 2024 8,53,00,000 பேர் பயனாளிகள் இருக்கிறாங்க. இப்போ முன்னாடி எப்படின்னா, திட்டத்திற்கான நிதி வந்து ஒதுக்குறதுன்றது அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஒதுக்கும். ஏன்னா முன்னாடி வந்து அது திட்டம், இப்போ சட்டம்னா பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியே ஆகணும். கண்டிப்பாக சட்டம் ஆயிடுச்சு. ஆமாம், இதுதான். இதை வந்து யாருமே இங்கே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ 1,53,000 கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட இந்த திட்டத்திற்கான நிதியை நாம் கைவசம் வைத்திருக்கிறோம். அப்போ இந்த திட்டத்திற்கான சேலரி லேட் ஆகுன்றது கான்செப்டே கிடையாது. இனிமேல் லேட் ஆகாது, ஏன்னா ஒதுக்கீடு ஆயிடுச்சு. முன்னாடி வந்து நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணி அதை அங்கே போய் ஆடிட்டிங் போய் செக் பண்ணி அங்கே ரிட்டர்ன் வரதுக்கு தான கான்செப்ட் இருக்கப்ப, இன்றைக்கு மாநில அரசு பங்களிப்பும் அதில் இருக்கிறதுனால மத்திய அரசு அதற்கான இந்த 2025-26க்கான நிதி ஒதுக்கீட்டை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஃபிக்ஸடாக இருக்குது. அப்போ வேலைகள் துரிதமாக நடைபெறும். கண்டிப்பாக. அப்போ ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊராட்சி மன்றங்களிலும் பஞ்சாயத்தும் தங்களுடைய கிராமம் அடுத்த லெவலை நோக்கி நகரணும் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் திங்க் பண்ணணும். அந்த குடிமக்கள் அவர்களுக்கான பங்களிப்பை கொடுக்கணும். ரெண்டாவது, இன்றைக்கு கரிஷ் கல்வி கல்யாண யோஜனா திட்டத்தின் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 85 கோடி மக்களுக்கு நம்ம இலவசமாக 20 கிலோ அரிசியும் 1 கிலோ கோதுமையும் தரோம்.
2027 வரை சட்டம் அது வந்து நாடாளுமன்றத்தில் அப்ரூவ் வாங்கியாச்சு. அதே மாதிரி வந்து கவர்மெண்டோடைய பயனாளிகள் வந்து சில கோடிகள் இருந்ததை இன்றைக்கு கிட்டத்தட்ட 85 கோடி பேருக்கு கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸில் பயனாளிகளை இந்தியாவில் நம்ம உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் மோடிஜி அவர்களுடைய சாதனைகள் இதெல்லாம். அப்போ நீங்கள் இந்த திட்டத்தை வந்து கிராமத்தில் வந்து வேலை கொடுக்குற ஒவ்வொரு நபருமே இந்த வேலையை செய்தால் நாம் உயர்வோம், நம்மளுடைய மண் உயரும். நம்மளோட மண் உயர்ந்ததுன்னா நம்மளுடைய பஞ்சாயத்து உயரும், பஞ்சாயத்து உயர்ந்துனா நம்ம பெரிய லெவலில் அடுத்த கட்ட நகர்றோம். அடுத்த கட்ட நகர்னா நம்ம இந்த இடத்தை விடுத்து அடுத்த வேலையை தேடி வெளியே போக தேவையில்லை. கண்டிப்பாக மெயின் கான்செப்ட் இந்த இடத்தை விட்டு ஏன் போகணும்? அதுக்கு தான் வந்து எல்லா விவசாயிகளும் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இந்த திட்டம் நீங்கள் கொண்டு வந்ததனால் எங்களுக்கு விவசாய கூலிகள் கிடைக்க மாட்டேன்றாங்க. விவசாய கூலிகள் கூட விவசாயத்துக்கான அந்த நடக்கிறதுக்காகவும் மற்ற விவசாய பணிகள் செய்வதற்கான ஆட்கள் கிடைக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா நகரமயமாக்கணும்னா எல்லாம் எங்கே வந்துடுறான்? நகரத்துக்கு வந்துடுறான். அப்போ ஒரு விவசாயி கடுமையாக உழைக்க முடியும். ஒரு 10 பேர் சேர்ந்து தண்ணீர் பாய்ச்சி எல்லாம் பண்ணி நாற்று நட்டு எல்லாமே பண்ணினா அறுவடை பண்ணி மற்றது பண்ணி எல்லாம் பண்ணி கொண்டு போய் அது குடோனில் சேர்க்குற வரையும் பெரிய ப்ராசஸ். கண்டிப்பாக. அப்போ தான் மத்திய அரசு இந்த புது திட்டத்தில் என்ன கொண்டு வராங்கன்னா 60 நாள் கேப். அதாவது நடப்பிலையோ விவசாய பயிர்களை அறுவடை பண்ணுற நேரத்தில் 60 நாளைக்கு வந்து இந்த ராம்ஜி திட்டம் செயல்படாது. அந்த 60 நாளைக்கு என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு வேலையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக விவசாய வேலைக்கு போகணும்ல. நம்மளுடைய விவசாய வேலைகளுக்கு வெளியிலேருந்து ஆட்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்காது. இப்போ இங்கேயே பாருங்களேன், இங்கே நம்ம ஊர்லலாம் போய் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஆட்கள் கிடைக்காம பல பேர் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு 2 பேர் வெளிநாட்டுக்கு போயிடறான், அங்கே போய் சம்பாதிக்கிறான். சில பேர் என்ன போயிடறான், ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி பெங்களூரு, திருப்பூர் இந்த சைடு போனீங்கன்னா மகாராஷ்டிரா, அங்கே போய் வேலை செஞ்சு அவனுக்கான பங்களிப்பு தரப்ப அந்த வீட்டுக்குன்னு இப்போ பரம்பரையாக விவசாய வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நெல்லை போட்டிருப்பாங்க, கரும்பு போட்டிருப்பாங்க, கடலையை போட்டிருப்பாங்க, ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்கன்னா அதை வந்து மேன் பவர் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த விவசாயத்தை விட்டு வெளில வராங்க. ஆமாம். என்ன கேட்டால் என்ன சொல்கிறாங்க, தம்பி ஆட்கள் இல்லைப்பா, கூலிக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றான். ரொம்ப கல்லூரிகளாக சொன்னால் கூலிக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றான்ப்பா. என்னங்க ஆலயங்கன்னா அவன் படிச்சுட்டான்ப்பா, வெளிநாடு போயிட்டான்ப்பா, படிச்சுட்டான்ப்பா, வெளியூர் போயிட்டான்ப்பா, இங்கே கூலிக்கு ஆட்கள் கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்கிறப்ப அங்கு விவசாயத்தை நம்பியே ஒரு குரூப் ரொம்ப நாளாக இருந்தது அந்த விவசாய வேலை செய்கிறதுக்கு. அவர்கள் தான் எங்கே கொண்டு வரோம், நம்ம வந்து ராம் திட்டத்தில் நம்ம கொண்டு வந்து வேலை செய்ய வச்சுருக்கோம். இப்போ அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஈஸியாக அந்த பணம் கிடைக்குதே, இது நம்ம விவசாய வேலை கடுமையாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்களே. அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு விடிவு காலம். விவசாய கூலியை தேடி அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் வெளியில் எங்கும் செல்லக்கூடாது, உள்ளூர் மக்களே பயன்படுத்த வேண்டும் தான் அந்த 60 நாள் கேப். சிறப்பு சார். இன்றைக்கி பாரத் கொண்டு வர போகிறாங்க. எல்லாருடைய கிராமங்களையும் ஃபைபருக்கு மூலம் இணைக்கிறாங்க இன்டர்நெட்டில். இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் கூட முடிஞ்சிடும். இப்போ வேலைகள் போயிட்டுருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களும் பிஎஸ்என்எல் மூலம் வந்து ஃபைபர் மூலம் இணைச்சிட்டாங்கன்னா இன்றைக்கி ஒரு நகரத்தில் என்ன கிடைக்குது அப்படியே கிராமத்தில் கிடைக்கும். கண்டிப்பாக. ஆமாம். இதோடு என்னென்னா நகரமயமாக்களை கம்மி பண்ணலாம். இப்போ ஒரு கிராமத்தில் உட்காந்துட்டு அவனுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா, கிராமத்தில் இப்போ கொரோனா பீரியடில் எத்தனை பேர் கிராமத்தில் வேலை செஞ்சாங்க? ஆமாம். என்ன காரணம்? கொரோனா பீரியடில் எவ்வளோ சாஃப்ட்வேர் கம்பெனி சேர்ந்தவங்க இங்கே வேலை செய்யாமல் ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சாங்கன்னா அதற்கான ஆக்சஸை மோடிஜி கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அங்கே இன்டர்நெட் கிடைக்கல எப்படி வேலை செய்வான்? அவன் வேலை செய்ய முடியாதுல்ல. அதுதான் தொலைநோக்கு திட்டம். இப்போ இதுவும் வந்து விக்ஷித் பாரத்தின் 2047 வல்லரசை நோக்கி நகர்வதற்கு இந்த திட்டத்தில் இருக்கவங்க வேலை செய்கிறப்ப உங்கள் கிராமத்தை நீங்கள் வளர்த்து கொண்டு வாங்க. உங்கள் கிராமத்தில் செய்கிற வேலைகள் எல்லாம் வளர்ந்து கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவதற்கான உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வந்து 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலம் பலன் பெறுங்கன்னு சொல்லி நாங்கள் கொடுக்குறோம் பணம்னு சொல்லி மத்திய அரசு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது. ஒரு அரசு வந்து மக்களுக்கு இலவசமாக வந்து உணவு கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கறது எவ்வளோ பெரிய பணி. அதை தான் மத்திய அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது, இன்னும் செய்யும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. உணவு வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கு வந்து உழைப்பும் வந்து அந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரதமரனுடைய முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. மேலும் நம்மளுடைய கிராமங்கள் தான் வந்து பாரதத்தினுடைய ஒரு பேக் போன் அப்படின்னு வந்து அவர் அடிக்கடி சொல்லுவார். அடுத்ததாக சார், பிஎம்எஸ்பிஒய் பிஎம் சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னா என்ன, அந்த திட்டத்தினுடைய பலன்கள் பயன்கள்லாம் என்ன, அதில் யார் யாரெல்லாம் வந்து பயனடையக்கூடியவர்கள்? இதுவும் ஒரு தொலைநோக்கு திட்டம் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா மக்கள் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய மக்கள், அதாவது சொல்ல ஒரு லோயர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் போன பெரிய பெரிய மக்கள் தான் இன்சூரன்ஸுன்ற கான்செப்ட் உள்ளே போயிட்டு இருந்தாங்க. இன்சூரன்ஸ்னால் அவங்க பெரிய ஆள்.
ஆமா. ஒரு காலத்தில் வச்சுல ஃபோன் இருந்தால் அவங்க பெரிய ஆளு, அவங்க வீட்டில் ஃபோன் இருக்குப்பா அவங்க ரொம்ப பெரிய ஆள். ஆனால் இன்றைக்கு ஒரு மேல்தட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் சாதாரண ஒரு சாமானியனுக்கும் கிடைக்க வேணும் அப்படின்னு கொண்டு வரது தான் இந்த திட்டத்தினுடைய ஃபஸ்ட்டு நோக்கமே. அப்போ என்னன்னா, இப்போ படிப்பறிவு இல்லை, எழுத்தறிவு இல்லை அப்படின்றத இன்றைக்கி வந்து சொல்லி யாரும் தப்பிச்சிக்க முடியாது. ரெண்டாவது, நம்மளுடைய நாட்களில் அடுத்த நிமிடம் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது, யாராலையும் சொல்ல முடியுமா? அப்போ எல்லா ப்ரைவேட் செக்டரான இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஆக்சிடென்ட் பாலிசி மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆக்சிடென்ட்னா என்ன, இப்போ பாலிசி போடுங்க, நீங்கள் போங்க, நீங்கள் சேர்த்து போட்டால் காசை வாங்கிக்கோங்க, உயிரோடு வந்தால் இல்லை, இப்படி தானே? நீங்கள் 99.9 பெரும்பாலும் இருக்கக்கூடிய பாலிசி. ஆமாம், இது நீங்கள் எது போனாலும் வந்து ஆக்சிடென்ட் பாலிசி நீங்கள் போட்டிங்கன்னா, இப்போ தேர்ட் பார்ட்டி பாலிசி அது இப்படி ஏதோ போடுறாங்க. அது கிளைம் போனால் தான் அவங்களுக்கு பணம், கிளைம் இல்லைன்னா இப்போ நம்ம காருக்கு, நான் இப்போ என்னோட காருக்கு நான் வருஷத்துக்கு 25,000 ரூபா கட்டுறேன், இது வரைக்கும் நான் கிளைம் பண்ணதே இல்லை. அந்த 25,000 பணம் எங்கே போகுது? இந்த கம்பெனிக்கு தான் போகுது, எந்த புண்ணியும் கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படியே இருக்குமா, திடீர்னு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நம்ம இப்போ இருக்கிறது 40-30 லட்ச ரூபா கார் போயிடுமே அப்படின்ற ஒரு பயத்தில் நம்ம கட்டிட்டு வரோம். ஆனால் அதை கட்டவில்லை, அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணலைன்னா அதுக்குன்னு ஒரே அந்த வருடம் மட்டும் நோ கிளைம் போனஸ்னு ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து முடிச்சுக்கிறாங்க. அதோட முடிச்சு தான் மிச்ச பணம் எங்கே போகுது? அவங்களுக்கு போகுது. ஆமாம். அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம வந்து ஒரு ஜன்தன் அக்கௌண்ட் மூலம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு, அவர்களிடமும் நீங்கள் வந்து விபத்தில் இறந்தாலோ விபத்தில் காயமுற்றாலோ உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேணும். இப்போ இன்சூரன்ஸ் போடுறதுன்னு வந்து ஒரு தன்னம்பிக்கை. 4 நாள் இன்சூரன்ஸ் ஒன்று காப்பாற்றோம், படத்தெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. 4 நாள் இன்சூரன்ஸ் ஒன்று காப்பாற்றும், 4 நாள் என் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஒன்று காப்பாற்றும், என்னோட ரிட்டைர்மெண்ட் ஒன்று காப்பாற்றும், என்னோட கிராஜுவிட்டி ஒன்று காப்பாற்றும்னு சொல்லி யார் சொல்லுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு சாமானியன் காலர் நீட்டு சொல்லலாம், 4 நாள் இன்சூரன்ஸ் ஒன்று காப்பாற்றும். எவ்வளவு? அதுக்கு வந்து 5,000 ரூபா ப்ரீமியம் கட்டு, 10,000 ரூபா கட்டு, மாதம் 10 இவ்வளோ கட்டு, வருஷத்துக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி அதிகபட்சம் ஒரு டீயின் விலை 15 ரூபா, அதோட கூட ஒரு 2 ரூபா 5 ரூபா போட்டிங்கன்னா 20 ரூபா வருஷத்துக்கு கட்டினா போதும், இந்த பீமா பாலிசி கிடைச்சிடும். வெறும் 20 ரூபா வருடத்துக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானிய மக்களிடம் இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் தான் வழிகாட்டு நிகழ்ச்சியின் மூலம் நம்ம ஒவ்வொரு வாட்டி தொடர்ந்து இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறோம். ஏன்னா 20 ரூபான்றது ஒரு சாதாரண பணம். இந்த 20 ரூபா பணம் கட்டினா நமக்கு 2 லட்ச ரூபா ஆக்சிடென்ட் பாலிசி நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம இன்னும் கொண்டு போய் சேர்க்காம தான் இருக்கோம். ஓப்பனாக சொன்னால் இன்றைக்கி வீட்டுக்கு வீடு நம்ம போய் என்ன பண்ணுறோம், 20 ரூபா கொடுங்க. இப்போ நாங்களே வந்து ஒரு மேலா போடுவோம். யாரோட மேலா போடுவோம்? போஸ்ட் ஆஃபீஸை டைப் பண்ணி மேலா போடுவோம். யார் யாருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலையோ அவங்களே நோ பேலன்ஸே இல்லாமல் 0 பேலன்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு மத்திய அரசினுடைய ஒட்டுமொத்த பயணம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லி சேமிக்கிற மனப்பான்மை வரும். ஆமாம். வீட்டில் வந்து அஞ்சரைப்பட்டியில் வச்சுட்டு புக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டு கரையான் பிடிக்கிறதுல ஒழிச்சு வச்சுட்டு வீட்டில் வந்து யாருன்னா ஒரு எடுத்துருவாங்கன்ற ஒரு பயத்தில் வேறு விதமான சேமித்தவர்களுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கையை அந்த அக்கௌண்ட் ஏற்படுத்தும். என்ன பண்ணோம், ஒரு 100 ரூபா 200 ரூபா கிடச்சா முதல்ல போய் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிடுவோம். அப்போ நம்ம பணம் அங்கே இருக்குது, நம்மளுடைய பணம் இங்கே இருக்கிறது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரும்ல. ஆமாம். அதுக்கு தான் ஜன்தன் அக்கௌண்ட்டில் அந்த தன்னம்பிக்கையை கொண்டு வராங்க. அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம அந்த டைப் பண்ணி இந்த ஸ்கீமுக்கு என்ன பண்ணுறோம்னா, பீமா யோஜனா திட்டத்தில் யார் யாருக்கு அக்கௌண்ட் இல்லையோ முதல்ல அவங்களும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் வாங்க, ஆதார் கார்டு, ஃபோட்டோஸு, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி கார்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாஸ்புக் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு மேலா மாதிரி நான்லாம் போட்டிருக்கேன். அதில் போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து உட்காந்துருப்பாங்க, அவங்க தன்னோட பணிகளை செய்வாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு 2-3 பேர்ட்டு நீங்கள் அதை சொல்லிட்டீங்கன்னா அது செவிவெளி செய்தியாக எல்லாத்தையுமே போகும். 0 பேலன்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்களா, போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்களா, அந்த மாதிரி வரவங்கள்ட்ட கிட்ட நம்ம இந்த பீமா யோஜனா திட்டத்தை பற்றி சொல்லுவோம். நீங்கள் வாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சும்மா வச்சுக்கூடாது, இதில் மினிமமாக ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து வருடத்துக்கு வருடம் ஒரு 20 ரூபா டெபிட் ஆனால் உங்களுக்கு 2 லட்ச ரூபா பாலிசி கிடைக்கும். இந்த பாலிசி எப்போ ஆரம்பிக்குன்னா May 1, May 1 மட்டும்தான் இந்த பாலிசி இதை ஆரம்பிக்க முடியும். அதாவது May 31, June 1ன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லணும்னா, நீங்கள் எந்த டைமில் நீங்கள் வந்து இந்த பாலிசியில் ஜாயின் பண்ணாலும் 1 June 1 இந்த பாலிசி காலாவதி ஆகிடும். இப்போ 1 ஜூன் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, ஜூன், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் நீங்கள் என்ன அப்படிங்க 1 ஜூனில் வந்து 2026 நம்ம போட்டுட்டோம், 2026 1 ஜூனில் கட்டினா போதும் நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கட்டவே முடியாது. நீங்கள் மே, ஜூன் நீங்கள் இடையில எங்கே காலாவதியாக நீங்கள் மாறி போனாலும் மறுபடியும் 1 ஜூன்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகும். அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, அந்த காலாண்டு திட்டம் மாதிரி இப்படி வச்சுருக்காங்க.
அப்போ நீங்கள் வந்து ஜூன் 1 நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்கள் வந்து நான் ஜூனில் ஸ்டார்ட் பண்ணலைங்க, நான் வந்து தள்ளி போய் ஏப்ரல் மே ஜூன் ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அடுத்த ஆகஸ்ட்டில் நான் கட்ட முடியாது. அடுத்த ஜூன் வரை தான் அது இருக்கும். அப்போ நீங்கள் எப்போ ஜூன் 1 ஸ்டார்ட் பண்ணணும் ரூல் அது. அதை தாண்டி நீங்கள் இடைப்பட்ட எந்த மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு அது திருப்பி ஜூன் 1 வந்து தான் நிற்கும். இதுதான் அந்த பாலிசியோட சிறப்பு. எவ்வளோ கட்டணும்? முதல்ல 22 ரூபா கட்டணும் ஃபஸ்ட்டு. 22 20 ரூபா வந்து பாலிசி நீங்கள் கட்டுறீங்க, 2 லட்ச ரூபா பாலிசி. 1 ரூபா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் கட்டுவீங்க, 1 ரூபா வந்து அடிஷ்னல் சார்ஜஸ்ன்னு சொல்லி 1 ரூபா கட்டுவீங்க. அப்போ 22 ரூபா மட்டும் முதல்ல நீங்கள் கட்டினா போதும். அதுக்கப்புறம் வருடம் ஆட்டோ டெபிட்டாக அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இப்போ நீங்கள் போய் ஒவ்வொரு வார்டுமும் போய் 20 ரூபா கட்ட முடியாதுல்ல, இன்றைக்கி 20 ரூபா ஒரு பணம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ ஆட்டோ டெபிட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு அது 20 ரூபா கிரெடிட் ஆகிடும். கிரெடிட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாலிசி வேலிட் ஆகிடும். சரி, இந்த பாலிசி வந்து மற்ற பாலிசியோட நமக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? மற்ற பாலிசியோட நீங்கள் செத்து போனால் தான் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க, நீங்கள் இறந்தால் மட்டுமே கிடைக்கும். இந்த பாலிசியில், பீமா பாலிசியில் நீங்கள் காயமுற்றால் அப்போ கூட அந்த பாலிசிக்கான பயனை நீங்கள் அடையலாம். இப்போ ஆக்சிடென்டல் பாலிசி அப்படின்னா இறந்தால் மட்டும்தான் பணம்ங்கிற கான்செப்டே எங்கே கிடையாது. இல்லை, ஒரு சின்ன காயத்திலிருந்து பெரிய காயம் வரைக்கும் அதாவது எப்படின்னா ஆக்சிடென்ட்னா மற்ற பாலிசியில் வந்து 2 வீலரோ கார்லையோ போடுறது தான் ஆக்சிடென்ட் மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருமே இன்னைக்கு எல்லா ப்ரைவேட் பாலிசி தாரர்களும் அப்படி தான் சந்தாதாரர்கிட்ட சொல்கிறாங்க. பட் பீமா யோஜனா திட்டத்தில் வந்து ஆக்சிடென்ட்றது எல்லா விதமும் ஆக்சிடென்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு மரம் ஏறுறீங்க, தவறி விழுவுறீங்க, அது ஒரு ஆக்சிடென்ட்டு. ஒரு இடத்துல நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகுது, அந்த இடத்துல நீங்கள் காயம்படுறீங்க, அதுவும் ஆக்சிடென்ட்டு. எதனா ஒன்று அசம்பாவிதம் நடந்தால் கூட ஐயோ நம்ம இப்படி பேரமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லையே, நமக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க, நமக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் படுத்தா நமக்கு யார் உதவி செய்கிறாங்கன்ற அந்த தன்னம்பிக்கை இல்லாத போன்ற ஆட்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை கொடுக்குறது தான் பீமா யோஜனா. எல்லாருக்குடைய மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும். அதாவது சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரிடம் இணைந்து அனைவருக்கான வளர்ச்சி. எல்லாரும் இணைஞ்சு எல்லாரும் வளரணும். நீங்களும் வளரணும், நானும் வளரணும், அவங்களும் வளரணும். இந்த நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்று சேர்ந்து வளரணும் தான் சப்கா சாத் சப்கா விகாஸ். அதாவது மோடிஜியோட தாரக மந்திரம். அனைவருமான இணைந்து அனைவருக்கான வளர்ச்சியை காட்டுறது தான் விக்ஷ பாரத்தினோட மிகப்பெரிய ஒரு திட்டம். அப்போ ஒரு மேல்தட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு சாமானியனுக்கு கிடைக்கணும். ஒரு மேல்தட்டு மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து அவர்களுக்கு பணம் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் எடுக்கிறார்களோ, பணம் இல்லாமல் வெறும் 20 ரூபா கொடுத்து அந்த கீழே இருக்கக்கூடிய வளரக்கூடிய மக்களுக்கும் கிடைக்க வேணும் அப்படின்றது தான் மோடிஜியோடைய பிரதான நோக்கம். அதில் சிறப்பு சார். சார், நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை செலவழித்து மத்திய அரசினுடைய மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய பல முக்கியமான திட்டங்களை நீங்கள் வந்து மக்களுக்கு விலாவாரியாக வந்து விளக்கி சொல்லியிருக்கீங்க. இது நிச்சயமாக மக்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நிகழ்ச்சியில் இணைஞ்சு பேசினதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நன்றி.